ஹரே கிருஷ்ணா. இன்னைக்கு ஏகாதசி. ஒரு ஏகாதசிக்கும் ஒரு பேர் உண்டு. இந்த ஏகாதசி பேர் பைமி ஏகாதசி, இல்லைன்னா ஜெய ஏகாதசி. இது மாக மாசம் சுக்லபட்சத்துல வர்ற ஏகாதசி. சமஸ்கிருதத்துல தை மாசம் தான் மாக மாசம். ஒரு புராணம் இருக்கு, அதுக்கு பேரு பவிஷ்ய உத்தர புராணம். அந்த பவிஷ்ய உத்தர புராணம்ல ஒரு ஏகாதசிக்கு ஒரு கதை இருக்கு. அது யுதிஷ்டிர மகாராஜா கிருஷ்ணர் கிட்டக்க ஏகாதசியுடைய பெருமையை பத்தி கேட்கும்போது அந்த ஏகாதசி மகாத்மியத்துடைய ஒரு பாகமாக ஒரு ஏகாதசியை பத்தியும் அந்த ஏகாதசியோட ஸ்பெஷாலிட்டி பத்தியும் அந்த ஏகாதசி அன்னைக்கு யார மெயினா நம்ம ஆராத்திய தெய்வமா வச்சு நம்ம அந்த ஏகாதசி அனுஷ்டிக்கணும் அப்படிங்கறதெல்லாம் பகவானே சொல்லியிருக்கார். அந்த வகையில இன்றைய ஏகாதசி பைமி ஏகாதசி கதையை நம்ம பார்ப்போம். இன்னைக்கும் ஸ்பெஷல். இன்னைக்கு ஏகாதசி, நாளைக்கு துவாதசி. அது இன்னும் ஸ்பெஷல். அது என்ன அப்படின்னா, நாளைக்கு வராக துவாதசி. வராக தேவ் பகவான் வராகருடைய ஒரு தோற்றம், அவதார தினம் நாளைக்கு. ஸ்ரீமுஷ்ணம் இந்த மாதிரி நிறைய வராக கஷேத்திரங்கள்ல எல்லாம் நாளைக்கு சிறப்பான வழிபாடெல்லாம் இருக்கும். இப்ப நம்ம ஏகாதசி கதையை பார்ப்போம். யுதிஷ்டிர மகாராஜா கிருஷ்ணர் கிட்ட கேட்ட உடனே பகவான் சொல்றார், இந்த ஏகாதசிக்கு பேரு ஜெய ஏகாதசி. ஜெயம் அப்படின்னா விஜயம். யார் இந்த ஏகாதசி உபவாசம் இருக்காளோ அவளுக்கு ஒரு பிசாசா அவ அலைஞ்சுட்டு இருந்தா கூட அது அந்த பர்டன்ல இருந்தும் அந்த கஷ்டத்துல இருந்தும் அவளுக்கு விடுதலை கிடைக்கும். அந்த அளவுக்கு ஒரு சிறப்பான ஏகாதசி. நான் சொல்றேன் கேளு. ஒரு ஹிஸ்டாரிக் எபிசோட், ஒரு வரலாறு சிறப்புமிக்க ஒரு விஷயத்த நான் உனக்கு சொல்றேன். இதை நான் ஆல்ரெடி பத்ம புராணம்லயும் இது இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஆரம்பிக்கிறார். ரொம்ப வருஷங்களுக்கு முன்னாடி அந்த இந்திரன் அவருடைய அமராவதி அந்த சொர்க்கலோகத்துல அவர் ஆண்டு இருந்த போது அவருக்கு நிறைய தேவர்கள்லாம், எத்தனை பேர் இருக்கா, 30 கோடி தேவர்கள்ங்கிறோம் இல்லையா, எல்லாரும் அவருக்கு ராஜாவான இந்திரனுக்கு சேவை பண்ணிட்டு இருந்தா. அப்பப்ப அவர் அங்க சொர்க்கத்துல நந்தன் கானன் அப்படின்னு ஒரு உபவனம் இருக்கு. அது ரொம்ப ரம்யமா நிறைய பூக்கள்லாம் இருக்கும். அதுக்கப்புறம் நிறைய காய் கனிகள்லாம் இருக்கும். அங்க பாரிஜாத பூக்கள்லாம் இருக்கும். அந்த பாரிஜாத பூவுக்கு ஒரு விசேஷம், அவ்வளோ அற்புதமான தேன் அது கொடுக்குமா. சில சமயம் இந்த நந்தன்கானனுக்கு இந்திரன் வருவர். எப்படி வருவார்னு சும்மா வர மாட்டார். அவர் 50 மில்லியன் பணிப்பெண்கள் எல்லாரும் வருவா அவருக்கு சேவை பண்றதுக்காக. அப்சரஸ்லாம் வருவா, அவ அங்க நாட்டியம் ஆடுவா. அதுக்கப்புறம் கந்தர்வர்கள்லாம் வருவா. புஷ்பதந்தா அப்படிங்கிற ஒரு கந்தர்வனுடைய ஹெட்டா வச்சுட்டு அவருக்கு கீழே பல ஆயிரக்கணக்கில் கந்தர்வர்கள்லாம் அங்க பாடுவா. அப்படி பாடும்போது இந்திரனுக்கு ஒரு சீஃபா ஒரு மியூசிஷியன், ஒரு பாட்டுக்காரர் இருந்தார். அவர் பேரு சித்திரசேனா. அவருடைய மனைவி மாலினி. அவளுக்கு ஒரு அழகான புள்ள இருக்கா, மால்யவான்னு. அந்த மால்யவான் நல்ல யங்கா இளமையா இருக்கிறவா. அப்போ அந்த இந்திரனுடைய அந்த நந்தன்கானனுக்கு ஒரு சமயம் இந்த மால்யவான் அவரு வந்திருக்கார் பாடுறதுக்காக இந்திரனை சந்தோஷப்படுத்த. அப்போ ஒரு அப்சரா புஷ்பதந்தான அவளும் அங்க வந்திருக்கா. புஷ்பதந்தா அப்படின்னாலே ரொம்ப அழகான, அவளுக்கு இனிமையான குரல் வளம் இருக்கு. அது மட்டும் இல்ல, அந்த அளவுக்கு பாக்குறதுக்கு அழகான பற்களை உடையவள்ங்கிறதுனால புஷ்பதந்தாங்கிற பேரே. அவ அந்த தேவலோகத்திலேயே அப்சரஸ் எல்லாமே அழகு. அந்த அத்தனை அப்சரஸ்லயே தனியா தெரியற மாதிரி இந்த புஷ்பவதிங்கிற இந்த பெண் இன்னும் ரொம்ப அழகா இருப்பாளாம். அந்த புஷ்பவதி வந்த உடனே அவ மால்யவானை பாக்குறா. அவளுக்கு மால்யவான ரொம்ப பிடிச்சு போயிடுறது. மால்யவானு அவளை பாக்குறா. அப்போ இந்த மன்மதனுடைய அன்புகள்லாம் அவ மேலப்பட்டு இந்த மால்யவானு புஷ்பவதி ஒருத்தரோட ஒருத்தர் அவளுக்கு ஈர்ப்பு வந்துடுறது. அப்படி இருக்கும்போது இந்த அவளுடைய அழகெல்லாம் இவன் வர்ணிச்சு பாட ஆரம்பிச்சுடுறான் மால்யவான். மால்யவான் அங்க இந்திரனை வர்ணிச்சு இந்திரனுக்கு சந்தோஷப்படுத்த மாதிரி பாடுறதுக்காக
ஆனா இங்க இந்த புஷ்பவதியை பார்த்த உடனே அவருக்கு வந்து அதெல்லாம் மறந்து போயிடுது. அப்போ இத வந்து புஷ்பவதியும் அதே மாதிரி நாட்டியம் ஆடும்போது எல்லாரும் ஒரு விதமா ஆடுறா, இவ மட்டும் வேற மாதிரி ஆடுறா. எப்படி ஆடுறான்னா மால்யவான் பாடுறதுக்காக அவ ஆடிட்டு இருக்கா. சோ இந்த அத்தனை பாட்டுலயும் நடுவுல அபஸ்வரம் மாதிரி இந்த மால்யவானோட பாட்டு வேற மாதிரி பாடுறதும், இந்த புஷ்பவதி ஆடுறது வேற மாதிரி ஆடுறதையும் இந்த இந்திரன் வந்து கவனிச்சுறாரு. கவனிச்சோன்னு இந்திரனுக்கு ரொம்ப கோவம். இங்க வந்து இந்த மாதிரி எனக்கு பாடுற மாதிரி ஒரு நாடகத்தை போட்டுட்டு நீங்க ரெண்டு பேரும் ஒருத்தரோட ஒருத்தர் வந்து இந்த மாதிரி ஒரு காமத்தினால நீங்க ரெண்டு பேரும் இந்த மாதிரி எனக்கு பெரிய அபராதம் பண்ணிட்டேன் அப்படின்னு திட்டி, அதுக்கப்புறம் வந்து உடனே வந்து இந்திரன் கோவத்துல சாபம் கொடுக்குறாரு. என்ன கொடுக்குறாரு அப்படின்னா, இப்பையில இருந்து நீங்க பிசாஜா போவீங்க, அது மட்டும் இல்லாம இந்த சொர்க்கத்தை விட்டு இப்பவே நீங்க வந்து புறப்பட்டாகணும், நீங்க வந்து கீழே இந்த பூலோகத்துல நீங்க விழுந்து இந்த அபராதத்துக்கு உண்டான ரியாக்ஷன்லாம் என்னவோ அதெல்லாம் உங்களை வந்து சேரும் அப்படின்னு இந்திரன் சாபம் கொடுத்தவொடனே இவ ரெண்டு பேருக்கு என்ன பண்றதே தெரியல. உடனே மாயவன புஷ்பவதியும் அவ அங்கேருந்து அந்த நந்தன்கானன், அழகான நந்தன்கானன்லேருந்து அவ எங்க கீழே விழுறா அப்படின்னா இமயமலையுடைய ஒரு சிகரத்துல அவ வந்து விழுந்துடுறா இந்த பூலோகத்துல. அது மட்டும் இல்லாம அவ வந்து அவளுடைய அந்த தேவலோகத்தை அந்த அழகு எல்லாம் போயிடுறது. எல்லாம் போய் அவ உடம்பெல்லாம் வந்து ஒரு பிசாசு மாதிரி அவ உடம்பு ஆயிடுறது. அதுக்கப்புறம் அவ வந்து அங்க அவளுக்கு வந்து ஒரு ஸ்மெல்லோ இல்லைனாக்க ஒரு ருச்சியோ எதுவுமே வந்து அவளால உணர முடியாத நிலைமையில அவ ரொம்ப கஷ்டப்படுறா. எங்கன்னா அந்த இமாலயால அத்தனை பனியில வந்து அவ மாட்டிண்டு அவளால எங்கேயும் போக முடியாம தூங்க கூட முடியாம இங்கேயும் அங்கேயும் அலைஞ்சிட்டு இருக்கா. அந்த உயரமான மலை சிகரங்கள்ல ஒண்ணு மாத்தி ஒண்ணு உட்கார்ந்துட்டு அவ வந்து வருத்தப்பட்டு, ஐயோ நம்ம இந்த மாதிரி தப்பு பண்ணிட்டோமே, இந்த மாதிரி நமக்கு வந்து இவ்வளவு பெரிய பனிஷ்மெண்ட்ல நம்ம மாட்டிட்டோமே அப்படின்னு அவ வந்து ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்கா. ஒரு குகைக்குள்ள போய் உட்காந்துக்கலாம்னா கூட அவ பல்லெல்லாம் வந்து அப்படியே படபடப்பட நடிச்சுக்கிறதா, அந்த அளவுக்கு குளிர். இதுல வந்து அவ மாட்டின்ட்டு அங்க இருந்துட்டு இருக்கும்போது ஒரு தடவை என்ன ஆகுதுன்னா, நிறைய அந்த குளிர் மட்டும் இல்லாம குளிர் காத்து வேற அடிக்க ஆரம்பிச்சிருது. ஸ்னோவெல்லாம் பனியெல்லாம் பறந்து வர ஆரம்பிச்சிருது. அவளால் தாங்கவே முடியல அந்த குளிர். அவளுடைய ஒரு அதிர்ஷ்டம் அந்த நாள் வந்து இந்த பைமி ஏகாதசி. இந்த ஏகாதசி அன்னைக்கு அவளுக்கு இந்த கஷ்டம் வந்து வருது. அந்த குளிர் நடுக்கத்துல அவளுடைய அந்த வேதனையில அவ இருக்க தண்ணி கூட குடிக்கல. இப்போது அவ ஏதாவது இலை தழையெல்லாம் எப்படியாவது சாப்பிட்டு எதையாவது பண்ணிட்டு இருப்பா. இன்னைக்கு அதுவும் ஒண்ணும் இல்லாம அந்த குளிர்னால அவ ஒடுங்கிட்டு ஒரு மரத்துக்கு கீழே ஒடுங்கிட்டு அப்படியே உட்கார்ந்து, அவளுக்கு தண்ணி கூட இல்லை, ஒண்ணுமே சாப்பிடல. இப்படியே ஆயிடுறது. சாயங்காலம் வந்துடுறது, சூரியனும் அஸ்தமிச்சுடுறது. அவ வந்து ராத்திரி முழுக்க அந்த குளிர்ல அவளுக்கு தூக்கமே இல்லை. ஒருத்தர் அப்படியே ரெண்டு பேரும் வந்து பக்கத்துலயே உட்கார்ந்துட்டு அப்படியே நடுங்கிட்டு, ஐயோ என்ன பாவம் பண்ணமா நமக்கு இந்த மாதிரி கஷ்டம் வந்துட்டே பகவானே அப்படின்னு அவ ரெண்டு பேரும் அப்படியே உட்கார்ந்துட்டு இருக்கும். அடுத்த நாள் அன்னைக்கு காலம்பரம் அந்த ராத்திரி முழுக்க அவ வந்து இது வரைக்கும் அனுபவிக்காத அளவுக்கு கஷ்டத்தை சஃபரிங் அவ அனுபவிச்சுட்டு அடுத்த நாள் காலம்பரம் விடியும் போது பார்த்தா அவளுடைய அந்த பிசாசு உடல்ல இருந்து அவளுக்கு விடுதலை கிடைச்சு அவ நல்ல அழகான திருப்பி அந்த தேவலோகத்து மனுஷா மாதிரி ஆயிடுறா. அவனுக்கு ஒரே ஆச்சரியம், என்னடா இது நமக்கு இதெல்லாம் எப்படி நடந்தது அப்படின்னு. அப்படி நினைச்சுட்டே இருக்கிறதுக்குள்ள அவளுக்கு ஒரு விமானம் அங்க வர்றது. வந்து எல்லாரும் அவ ரெண்டு பேரையும் அழிச்சுட்டு அங்க போறா. அப்போ அவருக்கு புரிஞ்சு போயிடுது எதனால கிடைச்சது, இது பகவானுடைய கிருபை. நம்ம வந்து இந்த ஏகாதசி அன்னைக்கு நம்ம தெரிஞ்சோ தெரியாமையோ இந்த உபவாசம் நம்ம இருந்ததுக்கு தான் பகவான் வந்து நமக்கு இப்ப கருணையை பண்ணியிருக்காரு அப்படின்னுட்டு அவ நேர மேல அந்த விமானத்துல அங்க அமராவதிக்கு போய் நேர இந்திரன்ட்ட போறா. இந்திரன் சொல்றான், என்னுடைய சாபம் வந்து அவ்வளவு சீக்கிரம் வந்து ஒருத்தரால சாபத்தேன்னு வர முடியாது, நீங்க எப்படி வந்தேல் அப்படின்னு இந்த கதையெல்லாம் அந்த மால்யவன் சொல்றவன, ஆஹாஹா பகவானுடைய கிருபை உங்க மேல இருக்கிறதுனால நீங்க வந்து இனிமே வந்து நான் உங்களை வந்து பூஜை பண்ற அளவுக்கு நீ உங்களுக்கு ஒரு உயர்வு கிடைச்சு கொடுத்தோ, இனிமே இந்த நந்தன்கான்ல எங்க வேணா நீங்க எப்ப வேணா ஃப்ரீயா சுத்தலாம், உங்களை நான் ஒண்ணுமே சொல்ல மாட்டேன் அப்படின்னு அவர் வந்து இந்திரன் வந்து
அவனுக்கு வரங்கள் எல்லாம் கொடுக்குறார். அதுக்கப்புறம் அவர் சொல்ற இந்த மாதிரி ஒரு பிசாசு மாதிரி இருக்கிற ஒரு கஷ்டமான ஒரு நரக கண்டிஷன்ல இருக்கிற ஒருத்தரை கூட இந்த ஏகாதசி விடுவிச்சுடுறது அப்படின்னுட்டு ரொம்ப சந்தோஷமா அந்த ஏகாதசியோட பெருமைகளை அவ பாட ஆரம்பிச்சுட்டா. ஸோ இதுதான் இந்த கதைய கிருஷ்ணர் சொல்றார். இது இந்த பவிஷ்ய உத்தர புராணத்துடைய கதையை சொல்லி முடிக்கிறார். அது மட்டும் இல்லாம ஏகாதசி ஃபாஸ்டிங் இருக்காளோ இல்ல இருக்க முடியாத சூழ்நிலை கூட இருக்கலாம். ஆனாலும் ஏகாதசி அன்னைக்கு பகவானுடைய நாமங்களை சொல்றது அது மட்டும் இல்லாம அந்தந்த ஏகாதசியோட கதையை படிக்கிறதோ கேட்கறதோ ரொம்ப ஒரு சிறப்பு வாய்ந்தது. ஏன்னா இத பகவானே பலசுருதியில சொல்ற, இந்த மாதிரி எப்படியாப்பட்ட பாவங்கள் செஞ்சிருந்தாலும் அந்த பாவத்துல இருந்து விடுதலை கிடைக்கும். இந்த ஏகாதசியை யார் அப்சர்வ் பண்ணாலோ இல்ல இந்த ஏகாதசி மகாத்மியை கதையை கேட்டாலே போதும் அப்படின்னு சொல்லியிருக்கிற. அப்படின்னா ஏகாதசியோட விசேஷம் தான் என்ன? ஹரே கிருஷ்ணா 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே.